ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்குறோன்னா மீன் குழம்பு. அதுக்கு என்ன பண்ணும், ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 10-15 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு வரமிளகா, ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சம் தேங்காய் பூ, ஒரு கைப்பிடி கடலை இதையும் போட்டு வணக்கினதுக்கப்புறம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம மசாலா ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா கொஞ்சம் மஞ்சள்தூள், 1.5 டீஸ்பூன் கறி மசாலா, 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் இதெல்லாம் போட்டுக்கணும். அது கூடவே கல்லுப்பையும் கொஞ்சம் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா இன்னொரு வணக்கி எடுத்துட்டு என்ன பண்ணணும், வணக்கி வச்சுருக்க மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மசாலா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதே கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகி வந்த பிறகு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கணும். நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஒரு வரமிளகாய் சேர்த்துறதுனால சேர்த்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம், நான் சேர்த்துக்கல. இப்போ கருவேப்பிலை தழை நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது கூடவே தேவையான அளவு தண்ணி, நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். இப்போ குழம்பெல்லாம் ஒரு கலக்கி விட்டுட்டு அது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கணும். உங்களுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கணும். இப்போ குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து வரணும். இந்த நுரக்கட்டு இருக்குல்ல, அந்த நுரையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி ஜிலேபி மீன் ஒரு 3/4 கிலோவுக்கு எடுத்துருக்கோம். அந்த மீனை ஒவ்வொரு துண்டுகளாக குழம்புல சேர்த்துக்கணும். குழம்பு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துருச்சுன்னா மீன் நல்லா வெந்துடும். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, அப்புறம் மீன் ஒவ்வொரு பீஸாக உடஞ்சி போயிடும், அப்புறம் குழம்பு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம சூடான ரைஸ் கூட இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். பாய் பாய். தேங்க்யூ. To